गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். திங்கட்கிழமை ஜூன் மாதம் 15ஆம் தேதி, மன்மத வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி தேய்பிறை சதுர்தசி திதி, யோகம் அமிர்த யோகம், துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நாள் முழுவதும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றோடு வைகாசி மாதம் முடிவடைகிறது. நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பம். நாளைய தினம் அமாவாசை. இன்று தேய்பிறை சதுர்தசி, நாளைய தினம் அமாவாசை. நாளைக்கு ஆனி மாதம் பிறக்கிறது. மாதப் பிறப்பு, தமிழ் மாதப் பிறப்பும் அமாவாசையும் நாளைய தினம் சேர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு ஆனி மாதத்திலே 2 அமாவாசைகள் வருகின்றன. மாத துவக்கத்தில் ஒரு அமாவாசை, மாத கடைசியிலே மற்றொரு அமாவாசை. 2 அமாவாசை வருவதால் இந்த ஆனி மாதத்திலே திருமணம் செய்யலாமா, முக்கியமான விசேஷங்களெல்லாம் செய்யலாமா என்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. மலை மாதம் என்று இது சொல்லப்படுகிறது. ஆகவே இதிலே திருமணம் போன்றவற்றை செய்வது சிறப்பானது அல்ல என்பது ஒரு சாரரின் கருத்து. மற்றொரு சாரரின் கருத்து, அவ்வாறு அதற்காக நாம் திருமணம் போன்ற முக்கிய விசேஷங்களை 1 மாதத்திற்கு செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை, செய்யலாம் என்று மற்றொரு சாரர் கருத்து தெரிவிக்கின்றனர். இதை இன்னும் சற்று தீவிரமாக விசாரித்து பார்த்ததிலே இது ஒரு சில குடும்பங்கள் மலை மாதம் என்று சொல்லி அதிலே எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அனைவரும் இது பின்பற்றுவதில்லை, பின்பற்றும் வழக்கமில்லை. பரம்பரையாக ஒரு சிலர் மட்டும்தான் இதை பின்பற்றுகிறார்கள். ஆகவே ஆனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் செய்வது என்பதெல்லாம் அவரவர்களுடைய குடும்ப வழக்கப்படி செய்யும் வழக்கம் இருந்தால் செய்யலாம். 2 அமாவாசை வருகிறது என்பதற்காக இந்த மாதத்தை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு சாரர் கருத்து தெரிவிக்கின்றனர். நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்களை பற்றியெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சொல்லத்தான் இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று கேட்டால், ஆனி மாதத்தில் இந்த வருடம் 2 அமாவாசை வருகிறது என்பதற்காக அந்த மாதத்தை நாம் ஒன்றும் புறக்கணித்து விட வேண்டாம், எல்லா விசேஷங்களும் செய்யலாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனினும் நாம் இது பற்றி சில பெரியவர்களிடம் கேட்டபொழுது 2 விதமான கருத்துக்களும் நிலவுகின்றன என்பதை பற்றி அவர்கள் தெரிவித்தார்கள். நாளை தினம் அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு. நாளையிலிருந்து ஆனி மாதம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன்; கடகத்தில் குரு, சுக்கிரன்; கன்னியில் ராகு; துலாமில் சனி; மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று சிதம்பரம் ஆணித் திருமஞ்சன விழா இன்று துவக்கம். இன்று முதல் ஆணித் திருமஞ்சன விழா சிதம்பரத்தில் நடைபெறுகிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஸ்ரீ சந்திரசேகரர் உற்சவம் இன்று ஆரம்பமாகிறது. நெல்லை மாவட்டம் செப்பரையில் ஆணி உற்சவம் இன்று ஆரம்பமாகிறது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி புறப்பாடு, பெருமாள் திருவீதி உலா வருகின்ற நாள். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பேச்சாற்றல் அதிகமாகும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் உள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 2 மாதங்களுக்குள்ளாக திருமணம் நடந்து முடிந்துவிடும். அஷ்டமச்சனியிலிருந்து ஒரு சிறிய இடைக்கால நிவாரணம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு சனி மீண்டும் வந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது திருமணம் செய்யலாம்.
மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் அனைத்தும் ராசியில் ஒன்றாக இணைந்துள்ளன. ராசி அதிபதி மிக அற்புதமான நிலையிலே குருவோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. ஒரு சிலர் தங்களது பழைய வாகனங்களையே பழுது பார்த்து புதுப்பித்து வைத்துக் கொள்வார்கள். வாகன யோகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான அட்மிஷனுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது கிடைத்துவிடும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகளானால் கடுமையாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள், திடீர் செலவுகளெல்லாம் ஏற்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அந்த செலவுகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய நிதி நிலவரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கு தற்போது உள்ள இடத்திலிருந்து மாற்றல் அடைந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் தொடர்பான பயணங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படும். சற்று அதிக பயணம் மேற்கொள்ளும் நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. லாபஸ்தானத்தில் எவ்வளவுக்கெவ்வளவு அதிக கிரகங்கள் இருக்கின்றதோ அவ்வளவுக்களவு நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும். ஆகவே மிகப்பெரிய யோகமான நாள் என்று கடகத்திற்கு நாளை சொல்லலாம். ராசியிலே உள்ள குரு சுக்கிரன் சேர்க்கையும் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று இருக்கிறது. வக்கரகதியிலே வந்து அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் மறைந்து போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் அனைத்து விதமான சுய தொழில் செய்கின்றவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே செவ்வாய், சந்திரன், புதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு இன்றைய தினம் மட்டும் இருக்கிறது. இன்றைய நாள் சிம்ம ராசிக்கு ஒரு யோகமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். நீங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே ராசி அதிபதியோடு சந்திரன், செவ்வாய், புதன் சேர்க்கை பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. நாளை தினம் இந்த கிரகங்களெல்லாம் மாறிவிடுகின்றன. ஆகவே இன்றைய நாள் ஒரு யோகமான நாள். இன்று முதல் உங்களுக்கு யோகமான ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். வக்கரகதியில் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் சனியால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சுயதொழில் வளர்ச்சி என அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய, வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு
நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்தில் மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறது. டிசம்பர் மாதம் முடிந்துவிட்டது, 7.5 சனி உங்களுக்கு என்று நினைத்து கொண்டிருந்தால் மீண்டும் அந்த சனி 2ஆம் இடத்திற்கு வந்து 7.5 சனியில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அப்பொழுது கொடுக்க மறந்து போன விஷயங்களை எல்லாம் கொடுத்து விட்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7.5 சனியின் பாதிப்பு எப்படி இருந்ததோ அதே போலத்தான் இப்பொழுதும் இருக்கும். வக்ரகதியிலே மீண்டும் 2ஆம் இடத்திற்கு சனி வந்திருப்பதால் அடுத்த 2.5 மாதங்களுக்கு நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த கவனம் தேவை. கடன் வாங்கினாலும் பிரச்சனை வரும், கடன் கொடுத்தாலும் பிரச்சனை வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை சற்று நிதானமாக சிந்தித்து செய்ய வேண்டும், சட்டப்படி செய்ய வேண்டும். நம்பிக்கையின் பேரில் யாருக்காவது பணம் கொடுத்தால் அது வராது என்றே தைரியமாக சொல்லலாம். அந்த அளவிற்கு கிரக நிலவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே எதை செய்தாலும் எழுத்து மூலமாக ஆதாரங்களை வைத்துக்கொண்டு சட்டப்பூர்வமாக பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த வக்கரசனி காலத்தை சொல்லலாம். ஆகவே பொருளாதார ரீதியாக திடீரென மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர்வதும் திடீரென ஒரு பள்ளத்தில் விழுந்தது போன்ற ஒரு நிலைமையும் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அடுத்த 2.5 மாதங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் கோபப்பட்டு கொண்டிருப்பீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாள். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். தியானம் செய்யுங்கள். மெடிடேஷன் செய்து மனதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சாதாரணமாகவே 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்தால் மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எதிர்மறை எண்ணங்களெல்லாம் சற்று அதிகமாக ஏற்படும். அதிலும் இந்த மாதத்திலே வருகின்ற இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறது, அது துலா ராசிக்கு இன்னும் சற்று கடுமையாக பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 8ஆம் இடத்திலே 3 கிரகங்களுடன் இணைந்திருக்கிறது சந்திரன். மொத்தம் 4 கிரகங்கள் 8ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இணையும் பொழுது நிச்சயமாக அது மனதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. அமைதியாக இருங்கள். இறை சிந்தனையோடு இருங்கள். மனதை அமைதிப்படுத்துவதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8, 9, 10, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே உள்ள இந்த 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு. இதன் பயனாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். வாழ்நாளில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் இப்பொழுது நடைபெறும். அவரவர் வயதிற்கேற்ப இந்த வயதிலே என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வீடு அமையும். அவரவர் தேவைகள் என்னவோ, ஆசைகள் என்னவோ, நியாயமான கோரிக்கைகள் என்னவோ அவை அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொன்னால் நிச்சயமாக அது மிகைப்படுத்தலாகாது. உங்களது வேண்டுகோள் அனைத்தும் இப்பொழுது இறைவனால் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பணிபுரியும் இடத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். சமூக அந்தஸ்து பன்மடங்கு அதிகமாக உயரும். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் இடத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் சிறிது விடுபட்டு இருக்கிறீர்கள். தற்காலிகமாக உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை. குரு பெயர்ச்சி ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்னும் 20 நாட்களிலே குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு 11 மணி சுமாருக்கு குரு பெயர்ச்சியாகிறது. குரு பெயர்ச்சி ஆகும் நேரத்திலே திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் மிகவும் நல்லது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு கிரிவலம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதற்கு சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற நாட்களெல்லாம் மிக முக்கியமானவை. வரவிருக்கும் குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி என்பதால் அது இன்னும் அதிக அளவிலே நன்மைகளை செய்வதற்கு தனுசு ராசி அன்பர்களெல்லாம் மறவாமல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்ய வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மேஷம் முதல் துவங்கி மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுமே குரு பெயர்ச்சிக்கு கிரிவலம் செய்தால் நல்லது. குரு பெயர்ச்சி அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், இரவு நேரத்திலே குரு பெயர்ச்சி ஆகிறது. ஆகவே திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குரு எந்த இடத்திற்கு வந்தாலும் சரி, திருவண்ணாமலை கிரிவலம் செய்தால் குரு பெயர்ச்சி நாளிலே அந்த நேரத்தில் குரு பெயர்ச்சி நடைபெறும் பொழுது நீங்கள் கிரிவலம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். இன்றைய நாள் தனுசு ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வரவிருக்கும் நாட்களெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாட்கள். அடுத்த ஓராண்டு காலத்திற்கு நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கப் போகிறது. நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அதிலே நிச்சயமாக ஒரு பெரிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அதை எதிர்நோக்கி கொண்டிருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்று விட்டது. இதுகாரம் 11ஆம் இடத்தில் செவ்வாயின் வீட்டில் விருச்சிகத்தில் இருந்த சனி வக்கரகதியிலே பின்னோக்கி சென்று துலாமிற்குள் சென்று அங்கே உச்சம் பெற்று விட்டது. ராசி அதிபதி உச்சம். ராசிக்கு ஒரு உச்ச கிரகத்தின் பார்வை. 7க்குடையவன் 5லே உச்சம். இன்றைக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரமும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களது பணிகளை எல்லாம் வெகு சிறப்பாக, விரைவாக, மன நிறைவுடன் நேர்த்தியாக செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புகழ் செல்வாக்கு சற்று அதிகரிக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு வாரிசு உருவாகும். ஏற்கனவே ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை இருந்தால் கூட இப்பொழுது 3வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்கட்செல்வம் உருவாகின்ற அற்புதமான ஒரு தருணம். திருமண வயதிலே இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கௌரவங்கள் கிடைக்கும். கௌரவ பட்டங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை எல்லாம் இப்பொழுது சாதித்து விடுவீர்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குருவின் பார்வையிலே ராசி அமைந்திருக்கிறது. குரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்கும்.
மகான்களின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய மகான்கள், துறவிகள் ஆகியோரின் அருளாசி உங்களுக்கு இப்பொழுது பக்கபலமாக இருக்கும். அத்தகைய மகான்களின் ஆசியால் நீங்கள் கிரக நிலவரத்திலே உள்ள குறைபாடுகளை எல்லாம் மீறி சில நன்மைகளை செய்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஆனால் உங்களுக்கு இப்பொழுது குரு அருள் கை கொடுக்கும். குரு அருள் இருப்பதால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லலாம். ஒருவருக்கு குரு அருள் இருந்தால் அவர்கள் நவக்கிரகங்களின் நிலை சரியாக இல்லாத நேரத்தில் கூட மிகச் சிறப்பாக இருப்பார்கள். குருவுடைய அனுகிரகம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். குரு கடாட்சம், குரு அனுகிரகம் இருப்பவர்கள் மிகச் சிறப்பாக எல்லா நேரத்திலும் கிரகங்கள் எங்கு வந்தாலும் சரி, 8ஆம் இடத்துக்கு சனி வந்தாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு குரு போனாலும் சரி, குருவருள் உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே திருவருள் இருக்கும். குருவருள் வந்தால் திருவருள் வரும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு குருவருள் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். ஆகவே நீங்கள் எந்த கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படவே வேண்டாம். குருவுடைய அருட்கடாட்சத்தினால் நீங்கள் பல நன்மைகளை எல்லாம் அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அமாவாசை, தமிழ் மாதப்பிறப்பு. அமாவாசைக்கு வழக்கமாக அவரவர் குடும்ப வழக்கப்படி செய்ய வேண்டியவற்றையெல்லாம் நாளைய தினம் செய்ய வேண்டும். தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தை உள்ளவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு அவங்க வழக்கம் போல் நார்மலாக இருக்கலாம். தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து 3 தலைமுறை பிதர்களை மனதார நினைத்து வசுருத்ர ஆதித்ய சொரூபேபியா என்று சொல்லி அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எள்ளும் நீரும் தெளித்து தர்ப்பணம் செய்வது தந்தை இல்லாதவர்கள் மட்டும் செய்ய வேண்டும். பெண்கள் திருமணமானவர்களாக இருந்தால் மாமனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் அமாவாசைக்காக சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். மாமனார் உயிரோடு இருந்தால் எதுவும் செய்ய வேண்டாம். ஆண்களாக இருந்தால் திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் தந்தை இல்லாதவர்கள் மட்டும் அமாவாசைக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டும். நாளைய தினம் அமாவாசை, மாதப்பிறப்பும் சேர்ந்து வருகிறது. ஆணி மாதப்பிறப்பு, அமாவாசை இரண்டும் சேர்ந்து வருகிறது. நாளைய தினம் கரிநாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், முன்னேற்றம் காணவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மதம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி 15/6/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேச போகிறோம். தர்மம் செய்கிறது தவறா சரியா? இப்போ இந்த கேள்வியே புதுமையாக இருக்கும். தர்மம் செய்கிறது நல்லது தான், அதில் எங்கே சரி தவறுன்ற பிரச்சனைக்கு எங்கே இடம்? தர்மம்ன்றது தானம் பண்ணுறதோ, தர்மம் பண்ணுறதோ, தானம் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. குறிப்பாக சொல்லப்போனால் தானம்ன்றது பெரிய விஷயம் தானே. இங்கே எதில் எப்படி எந்த இடத்துல தப்பு வரும்? இப்படி கேட்டால் சில உதாரணங்கள் சொல்லலாம். சில நேரங்களில்
சக்திக்கு மீறி பண்ணக்கூடிய தானமும் விஷத்துக்கு சமமானதாக சாஸ்திரம் சொல்கிறது. சக்திக்கு மீறினா என்ன? நீங்கள் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஒரு கோயில் விசேஷத்துக்காக மாலை போட்டு விரதம் இருந்து போகிறீங்க. உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் பெருமையாக எல்லோரும் உட்கார வச்சு பண்ணிங்கன்னா, உங்கள் சம்பளத்தை விட 1.5 பங்கு அதிகமாக அன்னதானத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அது சக்திக்கு மீறின செயல், அது விஷத்துக்கு சமம்னு சொல்கிறது சாஸ்திரம். 10,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணாலே சந்தோஷம். நீங்கள் 15,000க்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இன்னும் சில வித்தியாசமான பிரச்சனை உண்டு. ஒருத்தர் சொன்னார், நான் வந்து சொந்தமாக வீடு வாங்கியிருக்கேன் நகரத்தில், கொஞ்சம் நிலம் இருக்குது, நல்ல பென்ஷன் வருது, பசங்கள்லாம் அம்மா பேச்சை கேட்டுன்னு தனித்தனியாக அம்மா பேச்சை கேட்டுன்னு ஆடுறேன், அம்மா என் பொண்டாட்டி வந்து பசங்களோடு இருக்கா, அதனால் என் சொத்தை பூரா நான் சுயமாக சம்பாரிச்சதை ஏதாவது கோயிலுக்கு தானமாக எழுதுகிறேன். இப்போ இது தானம் தானே, ஆனால் இது நல்லதான் கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. ஏன்னு கேட்டால் இவர் தர்ம சிந்தனையோடு அந்த காரியத்தை செய்யலை. இவர் செய்கிறது என்னென்னா பசங்களை பழிவாங்கும் நோக்கோடு செய்கிறார். இது பழிவாங்குகிற நோக்கம்தான் இருக்க தவிர இந்த இடத்துல தர்ம சிந்தனை இல்லை. ஆனால் இதே இவர் தர்ம சிந்தனையோட கோயிலுக்கு ஒரு 1000 ரூபாய் செய்தால் கூட உயர்ந்த பலன் வரும். ஆனால் மனைவி குழந்தைகளை பழிவாங்குகிற நோக்கத்தோடு செய்யும் பொழுது அது பலன் தராது. இன்னொரு வயசானவர், அவர் 10 ஏக்கர் நிலமும் ஒரு ஓட்டு வீடு, பசங்கள்லாம் நகரத்தில் கஷ்டப்பட்டு 5-6 பசங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் கஷ்டப்படுறா, பேரம்பேத்திலாம் இருக்கா. இவருக்கு 75 வயசு, பசங்க யாரும் சரியாக பேசுறதில்ல, வரதில்லை, போகிறதில்லைன்னு எல்லாத்தையுமே தர்ம ஸ்தாபனத்துக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னார். இதுவும் பழிவாங்குகிற நோக்கம்தான். அதனால் பழிவாங்குகிற நோக்கத்தோடு எது செய்தாலும் அது தானம் செய்த பலனை தராது. நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அடித்தாதான் இல்லை, இல்லை கையால் அடித்தாதான் இல்லை, கோர்ட்டுக்கு போய் வம்புக்கு இழுத்தாதான் இல்லை, இதை வந்து செயல் தெய்வீக செயல்னு சொல்லிட்டு செய்தால் கூட இதுவும் பழிவாங்குகிற செயல் தான். அதனால் ஒருத்தரை குழந்தைகளையோ அடுத்த வம்சத்தையோ அடுத்த தலைமுறையோ மனைவியையோ பழிவாங்குகிற நோக்கத்தோடு செய்கிற தானமோ தர்மமோ கட்டாயம் பலன் தராது. மனைவி அங்கே பட்னியோடு இருக்கா, ஜீவனாம்சம் தரமாட்டேன், நான் போய்ட்டு கோயிலில் 1000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன்னா அது புண்ணியமே கிடையாது. விவாகரத்தை கேட்டு வாங்கிட்டா மனைவிக்கு வேலை கிடையாது, அவள் சாப்பாட்டு கஷ்டப்படுறான்னா ஜீவனாம்சம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ அன்னதானம் பண்ணாலும் அதுவும் பலன் தராது. அதனால் தானமோ தர்மமோ உண்மையான பக்தியோட சிரத்தையோட ஏழைகள்லாம் நன்னா இருக்கணும் ஆசைப்பட்டு செய்தால் அது கட்டாயம் பலன் தரும். பழிவாங்குகிற நோக்கத்தில் செய்தால் அது பலன் தராது. ஆனால் இதே நீங்கள் 100 ஏக்கர் வச்சுருக்கீங்க, 90 ஏக்கரை வந்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டோம், 10 ஏக்கரை என் குழந்தைக்கு கொடுத்தேன்னா அது பரவாயில்லை. பரவாயில்லன்றேன், 10 ஏக்கரை குழந்தைக்கு கொடுத்துட்டு 90 ஏக்கரை ஏழைகளுக்கு கொடுத்தாலும் பலன் உண்டு. ஆனால் மறுபடியும் நான் வந்து கோயிலுக்கு எழுதுனேன், தர்ம ஸ்தாபனத்துக்கு எழுதுனேன்னு சொன்னால் அது 2வது விஷயம். ஆனால் இந்த இடத்துல நிலமில்லாத ஏழைகளுக்கு 90 ஏக்கரை கொடுத்தேன், 10 ஏக்கரை என்னோட குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இதை கூட ஓரளவு நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா உங்கள் அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறீங்க, உங்களை நம்பி இருந்த ஊழியரையோ ஏழைகளையோ வாழ வைக்கிறீங்க. இது நியாயமான தர்மம்னு எடுத்துக்கலாம். சுவாமிக்கு கொடுக்கறத விட பெரிய புண்ணியம் இதில் கிடைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் தான தர்மங்களை பற்றி ரகசியங்கள் இருக்குது, ஆனால் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ஒரு பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பேசலாம். இப்போ நம்ம ஆன்மீக ஜோதிட கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தர்மங்கள் பற்றின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். அகிலேஷ் நாதன். எங்கேருந்து சார் பேசுறீங்க நீங்கள்? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார், நீங்கள் யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? அகிலேஷ் நாதன் என்னோட பேர் என்ன, கிராண்ட் சன். ஓகே சார், அதுக்காக பேசுகிறேங்க. அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம்? அகிலேஷ் நாதன், பிறந்த தேதி 24/9/2009, மாலை 8:06. சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய பேரனுக்காக நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? அவரு 5 வருஷம் ஆச்சு குழந்தை, இன்னமும் பேசி வரல குழந்தைக்கு. அப்படியே பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தை வற்புறுத்தி பேசினாதான் பேசுறான் குழந்தை. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அகிலேஷ் நாதன். அகிலேஷ் நாதன். குழந்தை கூப்பிடுறது அதே பேர் தான்? அதே பேர் தான் கூப்பிட்டு இருக்கோம். சரி, இப்போ ரொம்ப எளிய பரிகாரத்திலே கட்டாயம் பலன் உண்டு அப்படின்னு வருது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைக்கு வந்து பேசக்கூடிய சக்தி கட்டாயம் உண்டு, குழந்தை பேசும் ஆற்றல் கட்டாயம் உண்டுன்னு வந்ததுனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை மாத்திரம் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு வலம்புரி சங்கு வாங்கி அந்த வலம்புரி சங்கில் பசும்பால் விட்டு யாராவது பூஜை பண்ணக்கூடிய, கோயில் பூஜை பண்ணக்கூடிய, சிவாலய பூஜை பண்ணக்கூடிய
நீங்கள் யாராவது ஒரு அர்ச்சகரை வர சொல்லி திங்கட்கிழமை அன்னைக்கு தானம் பண்ணுங்கள். சங்கில் பசும்பால் விட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே தானமாக கொடுத்துருங்க. அந்த பாலை சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. துளசி செடி கூட அவர் விட்டுடலாம். இது வந்து இதை வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. அடுத்து முருகன் கோயிலில் உங்களுக்கு ஒரு மணி வாங்கி கட்டுங்க. ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ இடையில ஒரு ஏதாவது பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு மணி வாங்கி கட்டுங்க. இப்போ உங்கள் பேரனுக்காக நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம் அப்படின்றத நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க. அந்த புஸ்தகத்தை எடுத்து விநாயகர் பெருமான பக்ரதுண்டரை தியானம் பண்ணிட்டோ, பார்வதி தேவியை தியானம் பண்ணிட்டோ, ஞான சம்பந்தரை தியானம் பண்ணிட்டோ அந்த ஸ்லோகத்தை அந்த தோத்திரத்தை படிங்க. தமிழில் எளிமையானது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை நீங்கள் படிங்க. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே முடியும். அதை நீங்கள் தொடர்ந்து படிங்க. அது எத்தனை நாள்னு கணக்கு வேண்டாம். எவ்வளோ நாள் முடியுமோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. கட்டாயம் உங்கள் பேரன் நல்ல முறையில் பேசுவார். இதை செய்திங்கன்னா ஊமையும் பேசும் கவி பாடுவான்னு சொல்லுவாள் பெரியவா. அதாவது வாயே இல்லாத குழந்தை கூட பேசுவான், கவிதையே எழுதுவான்னு சொல்லுவாள். பிற்காலத்தில் கவிதை எழுதக்கூடிய அளவு ஆற்றல் வரும்னு சொல்லுவாள். அவ்வளவு வலிமை வாய்ந்த பரிகாரம். இதை மாத்திரம் செய்யுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். உங்கள் பேரனுக்கு பேசக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமாக உண்டு. பேச்சு தாமசமாகிறத தவிர கட்டாயம் பேச்சு வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அகிலேஷ் நாதன் உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேயர் இணைப்புல யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் மஞ்சுக்குள்ள பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க அப்பாவுக்காக கேட்கணும். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பழனிசாமி 3/2/1964 61 பிறந்திருக்காங்க. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? அவருக்கும் எங்க அண்ணாவுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதுல இருந்து அவரு ஒழுங்கா பேசுறது இல்ல. வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறாரு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. அண்ணா என்ன உத்தியோகம் பண்றாருமா? அண்ணா அப்பதான் படிச்சு முடிச்சிருக்காங்க. சரி, அப்பா என்ன உத்தியோகம் பண்றாரு? அப்பா ஃபைனான்ஸ் வச்சிருந்தாங்க. சரி, இப்ப உத்தியோகத்துக்கு போயிட்டு அப்பா ஃபைனான்ஸ் நடத்திட்டு வராரா? இல்லைங்க, அண்ணா வந்துட்டு அப்பாவோட ஃபைனான்ஸ் பாத்துக்கிறாங்க. சரி. அப்பா வந்துட்டு வாடகை பாத்திர கடை வச்சிருக்கோம். சரி. இப்போ வந்துட்டு அவர் எந்த வேலையும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. சரிம்மா, இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்களே பண்ணலாம். உங்கள் அப்பா பண்ணணும்னு கூட இல்லை. இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்களே பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு பரிகாரம் அமையும். உங்கள் அப்பா கிட்டே நீங்களே பேசுங்க. எரிஞ்சு விடுறாருன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயம் மாறும். சில நேரங்களில் வேகமாக அவங்க பேசும்பொழுது நாம் நிதானமாக பேசினா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து, நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து 45 நாட்கள் சாந்தி துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். சாந்தி துர்க்கை முடியல அப்படின்னா தீப துர்க்கை வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சாந்தி துர்க்கைக்குரிய மந்திரத்தை 28 முறை தினமும் சொல்லிட்டு வரலாம். அது முடியலன்னா ஒரு குத்த விளக்கு ஏற்றி வச்சு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கீழே மணை போடுங்க, அரிசி மாவு கோலம் போடுங்க, அதுக்கு மேலே குத்த விளக்கு வைங்க. அதில் தீப துர்க்கையை ஆவாகனம் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஆவாகனம் பண்ணோன்னே ஏதோ நினச்சி பயப்பட வேண்டாம். அந்த துர்க்கையை அந்த விளக்கில் வந்து தீபத்தில் வந்து தங்கி இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அந்த விளக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து 45 நாள் அதே விளக்கை பயன்படுத்துங்க. தினமும் தீப துர்க்கையை வந்து அந்த ஜோதியில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. கூட வந்து ஒரு உப விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த தீப துர்க்கை விளக்கில் எந்த ஊதுவத்தியோ கற்பூரமோ ஏற்றாதீங்க. இந்த துர்க்கைக்கு முன்னால் மங்கள ரூபிணி மதிகினி சூழினி அந்த மாதிரி ஸ்லோகத்தையோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச துர்க்கையோட துக்க நிவாரண அஷ்டகம் வேறு ஏதாவதோ சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் தூப தீபம் சமர்ப்பித்து வெத்தலைப்பாக்கு பழம் சமர்ப்பிங்க. தேங்காய் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் போகிறோம். அப்படி இல்லை அது கூட முடியலன்னா வெறும் கல்கண்டு இல்லை உலர்ந்த திராட்சை ஒரு கைப்பிடி போகிறோம். அதை நைவேத்தியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துர்கே லட்சுமி சுவாகா இது முடிஞ்சால் இதையும் ஒரு 28 தடவை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கள் அப்பா என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு 45 நாட்கள் தொடர்ந்து சொல்லி 45 நாள் முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு துர்கை இருக்கக்கூடிய கோயில் ஆலயத்தில்
நெல்லி மரம் அல்லது எலுமிச்சப்பழ மரத்தை நடுங்க. பெருநெல்லி மரம் அல்லது எலுமிச்சப்பழ மரத்தை கோயில்லையோ கோயில் நந்தவனத்திலையோ நடுங்க. கட்டாயம் உங்களுக்கு சுபிட்சம் ஏற்படும். இந்த வீடு கட்டுறதுல இருந்த தடையும் நிவர்த்தியாகும். உங்கள் குடும்பம் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த இடையில வந்த தொல்லைகள் இடையிலேயே போயிடும். ஒரு ரயிலில் பயணம் பண்ணுறீங்க, திடீர்னு க்ரௌடு ஏறும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணி உட்காந்துருந்தா கூட அந்த கூட்டம் உங்களை நெருக்கிட்டே வரும். குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்து எல்லாம் இறங்கின உடனே பழையபடி உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஏதோ போராத நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இது வந்து இதை நீங்கள் தொடர்ந்து 45 நாள் பண்ணுங்கள். இந்த க்ரௌடு இறங்கி போகிற மாதிரி இந்த பிரச்சனையும் தானே விலகி போயிடும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மேடம், என் பேர் சக்திவேலுங்க மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க நீங்க? ஆரந்தாங்க மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து 15/11/1986. ராசி மேச ராசி, நட்சத்திரம் அசுப நட்சத்திரம். சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க உங்களுக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? இல்ல மேடம், கடந்த ஒரு 3 வருஷமா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தா எனக்கு. கடந்த ஒரு 3 வருஷமா வேலை சரியானது அமையாம வெளியே வந்து பிரச்சனையாகி இன்ன வரைக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்கல. தொழிலும் ஒரு செட் ஆகலை, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 17,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தோம்னா இப்ப 6,000 7,000 சம்பளத்துக்கு போற நிலைமையில இருக்கேன் மேடம். இது எப்போ எனக்கு இந்த நிலைமை மாறும்? எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அது அப்படியே பிரேக் ஆயிடுது. யாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கான பரிகாரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். நீங்க வந்து என்ன உத்தியோகம் பார்த்துருந்தீங்க? நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆபீஸரா இருந்தேன் மேடம். ஆபீஸரா இருந்தேங்க சார். சரி, உங்களோட குலதெய்வம்? குலதெய்வம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன். இப்போ உங்களுக்கு சொல்கிற பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள். சப்தரிஷி வாக்கிய படி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு சொன்ன பரிகாரத்தை மாத்திரம் நீங்கள் செய்தால் போகிறோம். நீங்கள் வந்து ஒரு முறை உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கோ பிறந்த கிழமை அன்றைக்கோ திருவண்ணாமலை போய் அங்கே அருணகிரிநாதர் அங்கே உட்கார்ந்துட்டு அந்த முருகன் சன்னதியில் ஒரு நிமிஷம் அவரை தியானம் பண்ணுங்கள். அருணகிரிநாதரை தியானம் பண்ணுங்கள், முருகனை தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கமான வழிபாடு முடித்து வீட்டுக்கு வந்துடுங்க. அன்னியிலேருந்து திருப்புகழில் ஏதாவது ஒரே ஒரு பகுதி மட்டும், உதாரணம் இப்போ முத்தைத்தரு, பத்தி, திருநகை, அத்திக்கிரை, ஏதாவது ஒரு இது மட்டும் நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே வாங்க. ஒன்று மட்டும் உங்களுக்கு எது சுலபமாக வருதோ அந்த ஒன்று எது வேணால் இருக்கட்டும், திருப்புகழ்னு சொல்லி முருகனை தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த நாள், அதாவது வருஷ ஜென்ம நட்சத்திரம் சொல்வா, பிறந்த அதே தமிழ் மாதம் அதே நட்சத்திரம் வர அன்றைக்கி ஒரு ஜானுக்கு வெள்ளி வேல் ரெடிமேடாக கிடைக்கும். அதை வாங்கி முருகனோட உண்டியில் போட்டு உங்களுக்கு பகை இல்லாமல் தொழில் வளர்ச்சி நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை 2 வருடம் பொறுமையாக இருங்க. மிகப்பெரிய மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை, சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும். அந்த 2 வருஷத்தில் உங்களோட வளர்ச்சி இது வரைக்கும் எதெல்லாம் பிரேக் ஆச்சோ அத்தனையும் சரியாகி இந்த கடந்த காலத்தில் இருந்த அத்தனை தடைகளும் விலகிடும். ஆனால் ஒரு 2 வருடம் நீங்கள் ஒரு படியாக முன்னுக்கு போவீங்க. இப்போ சொன்னதை மாத்திரம் செய்யுங்க, வேறு எதுவும் வேண்டாம். திருப்புகழே உங்கள் ஜாதகத்துக்கு மந்திரம். அதையே நீங்கள் ஒரு பகுதியாக ஜபிச்சுட்டு வாங்க. அதையே நீங்கள் ஸ்லோகமாக சொல்லுங்கள். ஒரு முறை சொன்னால் போகிறோம். டெய்லி ஒரு முறை, 3 நிமிஷம் ஆகாது, அவ்வளோதான். நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் காரிய ஜெயம் காத்திருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வழக்கம் போல எல்லா நேயர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நிறைய பரிகாரங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.